நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். ராசிக்கு அஞ்சாவது வீடு சிம்ம ராசி. ஆண் ராசி. பெண்ணா பிறந்தாலும் ஆண் ராசி தான். அப்படி ஒரு தன்மை உடைய சிம்ம ராசிக்கு 8வது வீட்டில் சனி பகவான் அஷ்டமத்தில் பயிற்சி ஆகிறாரு 2025. பொதுவாக இந்த சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த சிம்ம ராசி. கேது, சுக்கிரன், சூரியனை பலமாக கொண்டக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. ஞானங்கள் அதிகமாக இருக்கும், தெய்வ பலன் அதிகமாக இருக்கும், ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் இருக்கிறனால கலைத்துறையில் நீங்கள் பிரகாசிக்கலாம். சிறு வயசுலே நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை நட்சத்திரங்களாக இருக்கலாம். சூரியனை உச்சமாக கொண்டதுனால அரசியலில் பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆசை பாசைகள்லாம் சிம்ம ராசிக்கு உண்டு. சிம்ம ராசி இருக்க வேண்டிய பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும், டீனேஜ்லேயே கல்யாணம் ஆகிடும், இல்லை 23 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடும். சிம்ம ராசி பெண்கள் அழகுல, அறிவில், அன்பில், பண்பில், படிப்பில் துணிஞ்சவங்க. அழகா இருக்கிற பெண்ணுக்கு கருப்பாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை கிடைப்புன்னு கேட்குறது விதி. அழகா இருக்க வேண்டிய ஆம்பளைங்களுக்கு கருப்பாக அமையக்கூடிய பெண் அமையும் கேட்குறது விதி. அப்போ அனுசரித்து போய்க்கிங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், ஆன்மீக அமைப்பில் ஒரு பெரிய லெவலுக்கு வரலாம், அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய ராசியும் இந்த ராசி தான். ஆனால் நீங்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் கஷ்டம்தான் படுவீங்க. தான் கணவனே உங்களுக்கு தொந்தரவாக இருக்கலாம், கணவனால் உங்களுக்கு பலன் இருக்காது. ஆனால் 45 வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு மகாதிசை வந்துச்சுன்னா நீங்கள் யோகக்காரர். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே சந்தேக சட்டெல்லாம் வரும். ஏன்னா அழகுல சிறந்த உங்களை உங்கள் வீட்டுக்காரர் சந்தேகம் கூட படுவார். அப்படியாப்பட்ட நேரம் நடக்கும். தப்பாக நினைக்காதீங்க, இது விதி. நம்ம தான் அனுசரித்து போகணும். அழகாக இருந்த ஆம்பளைங்களை பெண்கள் சிம்ம ராசிக்கார ஆண்களை பெண்கள் சந்தேகப்படுவாங்க. இந்த சந்தேகத்தினாலேயே வாழ்க்கை ஓடி போயிடும். ஆனால் சிம்ம ராசிக்காரங்க தனக்கு பிறந்த குழந்தைங்க மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க, உயிரே கொடுப்பீங்க. நீங்கள் சோறாக்குனீங்கன்னா சோறெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணியை குடித்து வயிற்ற கழுவி வயிற்ற தெளிவு பண்ணி தாம் பசியை போக்கக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள். பெண்கள் கணவன் மேலே ஆசை பாசங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு 25-27 வயசுக்கு மேலே. ஆண்கள் மனைவி மேலே ஆசை பாசங்கள் இருக்கும் ஒரு 25 வயசுக்கு மேலே. ஆனால் சந்தேக சண்டையே உங்கள் வாழ்க்கையை. ஏன்னா சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு ராசியும் இந்த சிம்ம ராசி. பொதுவாக இந்த கலைத்துறையில் பிரகாசமாக இருக்கக்கூடியவங்களுக்கு காலதாமதமாக திருமணம் நடக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு 27 வயசு 30 வயசில் நடக்கும். ஏன்னா கலத்தரக்காரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆண்களுக்கு கெட்டு போயிடும். பெண்களுக்கு தான் ராகு கேது தோஷம். ஆனால் கலத்தரன் சொல்லக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசியில் சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடும். நிறைய சம்பாரிச்சு வீடு, காரு, தோட்டம், தெருவு தன்னுடைய ஃப்யூச்சருக்கெல்லாம் சம்பாரிச்சு ஒரு 25, 27, 29 வயசில் கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் யோகக்காரர். சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிங்கன்னா குடும்பம் பற்றற்று போயிடும், பந்த பாசம் பற்றற்று போயிடும். தானே ராஜா தானே மந்திரம் கேட்டு நான் காடோ செடியோ காண்டோ குளமாக நீங்கள் தான் அலைவீங்க. அந்த தன்மையும் சிம்ம ராசிக்கு உண்டு. இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்காரு, உச்ச நிலையில் கொடுக்க போகுது. அரசியலில் பிரவேசமாக வரப்போறீங்க, ஆன்மீக தோரணையில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் யோகங்களாக வரப்போறீங்க, கலைத்துறையிலையும் பிரகாசமாக வரப்போறீங்க, அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, அரசனை போல வாழ்ந்துடுவீங்க அடுத்த 5 ஆண்டுக்கு. ஆனால் ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா சிம்ம ராசிக்கார ஆண்கள் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் மேலேயோ
இல்லை பயிலக்கூடிய டீச்சர்கள் மேலேயோ ப்ரொஃபஸர்கள் மேலேயோ இப்படி ஏதாவது ஒரு மனைவி இருந்து இன்னொரு மனைவி மேலே ஆசைப்பட்டீங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு தான். தனக்கு சொத்து இருந்து அடுத்தவன் சொத்தை அபகரித்து அதில் வாழ்ந்து நான் நல்லா வருங்கிட்டு அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அஷ்டம சனி. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு வரக்கூடிய தொல்லைகளில் தேவையில்லாமல் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பெண்கள் மேலே மோகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அஷ்டம சனி உங்களுக்கு தான். தண்டனை உடனே கிடைக்கும், காலதாமதமெல்லாம் கிடைக்காது. அஷ்டம சனினா உடனே கிடைக்கும். இந்த மாதிரி அடுத்த பொருளை அடுத்தவன் சொத்தை அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பை பண்ணா அபகரிச்சா சிம்ம ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு தான் அஷ்டம சனி. ஏமாறாமல் இருங்க, ஏமாத்தாமல் இருங்க, வாழ்க்கையை நல்லா வாழுங்க. குருவுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு பலமாக இருக்குது. தான் குடும்பத்துக்காக வேண்டுங்க சாமியை, தான் சொந்த பந்தங்க நல்லா இருக்கணும், தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கேட்டு சாமியை வேண்டுங்க. வேண்டிங்கன்னா உங்களுக்கு வாக்கு சித்தி தரும். அந்த சக்தியை அஷ்டமத்தில் சனி பகவான் உடம்புல ஆன்மீக தோரணையை வச்சு அற்புதமான சக்தி, நாளைக்கு என்ன நடக்க போதோ அதை உணரக்கூடிய சக்தி சிம்மராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு. ஆனால் சிம்மராசிக்காரங்க பெண்கள் தான் பாவம். ஆண்களுடைய வாழ்க்கை அது ஒரு கதை, பெண்கள் தான் நிறைய கஷ்டப்படுவாங்க. சிம்மராசிக்காரங்களுடைய கணவனுக்கு ஆவாது இந்த பெயர்ச்சி. அஷ்டமத்தில் சனி இருந்தால் கணவனுக்கு ஆவாது, கணவனுடைய அண்ணன் தம்பிங்களுக்கு ஆவாது. இதுதான் உண்மை. நீங்கள் கும்பிடுற தெய்வம் சத்தியவான் சாவித்திரி மாதிரி இருந்து தாம் புருஷனை கடைசி வரைக்கும் போய் கொண்டு வந்து மீட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகமாகவே இருக்குது. நல்லா வேண்டுங்க சனி பகவானை, எனக்கோ என் பிள்ளைக்கோ என் புருஷனுக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு வேண்டுங்க. உங்களுக்கு ஒரு குறை வராது. அப்படி ஒரு நேரமும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யோகமாக தரக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறனால சொத்து பிரச்சனை வரக்கூடிய நேரம் உண்டு. முன்னோர் கின்னோர் பூர்வீக சொத்துனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய நேரமும் உண்டு. கவனமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக்கிங்க. சூரியனை தான் நீங்கள் வழிபடணும். கேது சொல்லக்கூடிய ஞானக்காரகனை பாம்பை வழிபடணும். சுக்கிரன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை வழிபட்டு மகாலட்சுமியை வழிபடணும். நிறைய சேட்டுங்க பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. நல்லா துணிமணி ஊற்றணும், ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை அப்படி கொண்டு போகணும்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த சிம்மராசிக்காரங்களாக நிறையா இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரம் 2 வருஷம் யோகம் இருக்குது. ஜாதகம் உல்டாவாக போனால் தண்டனை உறுதி. இந்த ஜிம் பாடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா சூரியன் பலமாக இருக்குது. ரத்த சூடு அதிகம், கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகமும் இந்த சிம்மராசிக்காரங்க தான். 2026 அரசியலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. முறையான வழிபாடு, முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அரசியலில் ஒரு ஸ்கோப் இருக்குது. கலைத்துறையில் ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய நேரங்களங்களும் இந்த 2 ஜாதகத்துக்கும் நல்லாவே இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க பெரிய படிப்பாங்க. வாதம் விவாதம் பண்ணக்கூடிய படிப்பு படிப்பாங்க. இப்படியாம்பட்ட தன்மையும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. படிக்கிற ஜாதகம். ஆனால் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். டீனேஜ் பொண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசியில் 23 வயசு 19 வயசுக்குள்ளேயே உங்களுக்கு கல்யாணம் கூட ஆகிடும். காதல் திருமணமாக வாய்ப்பு இருக்குது. இப்படி சிம்மராசியில் ஆண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கி ஒடங்கி இருக்கணும். காதல்னு சொல்லக்கூடிய மோதலில் உங்கள் வாழ்க்கையை இழக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. கவனமாக இருங்க. ஆசைகளை துறங்க, படிங்க, பண்புள்ளவனாக இருங்க. தாயி தகப்பன் பேச்சை கேட்டு உச்ச நிலையில் வாங்க. டீனேஜ் பிள்ளைங்க மனசஞ்சலப்பு படாதீங்க. தேவையில்லாத இந்த முகநூலில் வரணும், இன்ஸ்டாகிராமில் வரணும் இப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபேஸ் வேல்யூவை அடுத்தவன் பார்த்தானா அடுத்தவன் உங்களுக்கு லைக் கொடுக்க மதிமயங்கி ஏமாந்துருவீங்க. குணத்தையே இழந்துருவீங்க. உங்களை அழக துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க. சிம்மராசிக்கார பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆம்பளைங்களை பற்றி கவலையே இல்லை. சிம்மராசிக்காரங்க பெண்களுக்கு 2 தாரத்து தோஷம் இருக்குது.
ஒரு தாரம் இல்லை, 2 தாரத்து தோஷம் இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கணவர் உங்க கைவசம் நிற்க மாட்டாரு. தானே ராஜா, தானே மந்திரி, தனக்கு தானே அதிபதினு சொல்லி உங்களுக்கு அகென்ஸ்டா தான் இருப்பாரு. நீங்க தான் பணிஞ்சு போகணும். நீங்க துணிஞ்சு போனீங்கன்னா உங்க கணவருக்கு நீங்க வாழவே முடியாது. அப்படியாப்பட்ட நேரமும் இந்த சிம்ம ராசிக்கு நடக்குது. அஷ்டம சனி. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் ஆகும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்கணும். ஏதோ மாசத்துக்கு 2 நாள் 3 நாள் தகப்பன் தாய் வீட்டில் இருந்துட்டு வர்றது தப்பு கிடையாது. ஒரே தடியா தாய் தகப்பன் வீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கும் சிம்ம ராசி பெண்களுக்கும் கணவருக்கும் ஆகாது. 21, 23, 25, 27 வயசுக்குள்ள கல்யாணம் காட்சி தயவு செய்து முடிச்சிருங்க. அதுக்கு மேல கல்யாணம் முடிச்சிங்கன்னா குழந்தை பிறக்குமான்னு கேட்குது கஷ்டம். உங்க உடம்புல அந்த வீரியம் இருக்காது, அந்த தன்மை இருக்காது, பெண்ணுடைய பெண் தன்மை இருக்காது. ஆண்களுக்கு திருமணமா கால தாமதமா திரும்பினா ஆணின் தன்மை இருக்காது. அப்புறம் கஷ்டப்படுவீங்க. குறிப்பிட்ட நாள் 21, 23, 25, 27க்குள்ள கல்யாணம் முடிச்சிருங்க. டெட்லைன் 29. இந்த வயசுக்குள்ள கல்யாணம் காட்சி முடிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. இல்லை நான் படிக்கணும் வாழ்க்கையை அர்ப்பணித்து சித்தராயிடுவீங்க. அப்படி ஒரு நேரமும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கு. அஷ்டம சனி. ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனை பண்ணாலும் உடனே தண்டனை உண்டு. நல்ல ஒரு நிலைமை நேரம். அஷ்டம சனி உடனே ஒருத்தனை ஒன்றும் பண்ணாது. உச்சத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ எங்கடா எதுலடா தப்பு பண்ணுறான் பார்த்து உன்னை சறுக்கி அடிமட்டத்தில் பரமபதத்தில் பாம்பு கொத்தின மாதிரி அடிமட்டத்தில் வந்து விட்டுரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நேரம் சரியில்லை. ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. தான் எப்படி உச்சநிலையில் கொண்டு வரணுமோ அந்த தன்மையை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இப்படி தேவையில்லாத இடையூறில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா சட்ட சிக்கலுக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளோ வந்துச்சுன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்காது. விட்டு கொடுத்து போங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான ராசி. ஆணும் பெண்ணும் எந்த ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு யோகமான ராசி கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா கல்லு மண்ணு சுமந்தாது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு காப்பாற்றிடுவாங்க. யோகமான ராசி குறையில்லாமல் இருக்கணும். உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க. ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது, அதில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கவர் ஒரு நார்மல் ராசி, சிம்ம ராசி கிடையாது. ஆனால் அவர் கீழே வேலை செய்கிற ஒரு அசிஸ்டன்ட் வந்து சிம்ம ராசியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஹையர் அஃபிஷியல் என்ன தப்பு செஞ்சுருக்காங்க, ஒரு ஃபைலை அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அதில் என்ன தப்பு செஞ்சுருக்காங்க, இவர் கரெக்டாக அதை ரவுண்ட் பண்ணி காமிப்பார். அந்த அளவுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையோ எந்த வேலையோ ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. துலா மாதிரியே தான் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள் கூட இல்லாமல் ரொம்ப துல்லியமாக ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்டாக செய்யக்கூடியவங்க. அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, பெருசாக நடிக்க தெரியாது. எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக நீ செய்கிறது தப்பு, நீ செய்கிறது சரியில்லை, நீ பண்ணுறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றத ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தோட ஒரு மைனஸ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் மட்டும் சொல்கிறதில்ல, அதுதான் உண்மை. எது ஒன்றும் இது வந்து பார்த்திங்கன்னா கலிகாலம் இல்லைங்களா, நெளிவு சுழிவு எல்லாம் இருந்தால் மட்டும்தான் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லும்போது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் செய்யும். அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, சனி பகவான் எங்கே போகிறாரு அப்படின்னா மீனத்துக்கு போகிறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சனி பகவான் என்ன சனியாக வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டம சனியாக வராரு. புரியுதுங்களா? ஸோ ஒரு டஃப் சேலஞ்சஸ் நிறைஞ்ச சனி பயிற்சி. இந்த 2.5 வருட காலகட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஃப் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டஃப் சேலஞ்சஸை வச்சு நம்ம வந்து பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, தகரம்னா அதை வந்து யாரும் தேய்ச்சி பார்க்குறது இல்லை. தங்கத்தை தான் உரசி பார்ப்பாங்க. ஸோ நம்ம தங்கம் அதனால் உரசுறாங்க. எவ்வளோ உரசமோ உரசிட்டோம், எவ்வளோ வந்தாலும் நாங்கள் தாங்குவோம், மலையே வந்தாலும் என் தலையே தாங்கும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களோட பெரிய ப்ளஸ்ஸு.
ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோடவே இந்த சனி பயிற்சியை கடக்க முயற்சி பண்ணுங்க. பொறுமையா, நிதானமா, அவசரப்படாம, குழப்பம் இல்லாம, தொய்வு இல்லாம, முக்கியமா தொய்ஞ்சிடக்கூடாது. அதாவது சோர்வு இருக்கக்கூடாது. தொய்வு இல்லாம ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சியும் ஈஸியா ஓடிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 and 7. அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்போ இந்த சனி 8ஆம் பாவத்துல போறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம். யாரும் வந்து என்னங்க நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. உள்ளதை உள்ளபடியே சொல்ல ட்ரை பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னா, அப்போதான் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. அதுக்காக சொல்கிறேன். பொதுவாக இந்த அஷ்டமத்து சனி எந்தெந்த ஏரியாவில் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் சிம்மங்க, எனக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் என் பசங்க, என் ஒய்ஃப் எல்லாம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. இப்போ என்ன என்னை ரொம்ப கேவலமாக எங்கள் ஒய்ஃப் ட்ரீட் பண்ணுறாங்க. எங்கள் பசங்க என்னை வந்து ஒரு சட்டை கூட பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இப்படி நிறைய விஷயம் வருமா? வரும். குடும்பத்தில் ஒய்ஃப் சார்ந்த மனஸ்தாபம், மன கஷ்டம், பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வெளியே சொல்ல முடியாது. கௌரவத்துக்காக, குடும்ப கௌரவத்துக்காக அதை அப்படியே அமைதியாக வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்களால் அசிங்கம், அவமானம், அவப்பேறு, தலைகுனிவு அத்தனையும் வருமா? வரும். வரத்துக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அதுவாது ஸ்மூத்தாக போகுமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய மனமுட்டங்கள், பிரச்சனைகள், மனக்கசப்புகள், மன கஷ்டங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த விரிசல் அப்படின்றது பலமாகும். பிரியறதுக்கு நிறைய சிம்ம ராசிக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி ஃபேவராக இருக்குது அப்படின்னா ஓகே. இல்லைனா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், நல்ல ஸ்மூத்தாக காலில் விழுந்து பேசுகிற மாதிரி பேசணும். இல்லைன்னா சுத்தமாக பேசவே கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. அம்மா இது செஞ்சிட்ருக்கம்மா, நீ பார்த்துக்கோம்மா, உனக்கு தெரியாது என்னம்மா இருக்குது, நீ பண்ணிக்கோம்மா, உன்ன மாதிரி யாருமா புத்திசாலி அப்படின்ற மாதிரி பேசிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அஷ்டமத்து சனி அப்படி பேச விட மாட்டார், நம்மளை ரியாக்ட் பண்ண வைப்பார். கோவம் சுருன்னு நம்மளுக்கே ஏறும். அவங்க ஒரு வார்த்தை பேசினா நம்ம 4 வார்த்தை பேசுவோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சனினாலே அவரோட டார்கெட்டட் ஏரியாஸ் வந்து என்ன அப்படின்னா போன்ங்க. பொதுவாக ஜோதிடத்தில் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் சனியினோட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே உடலில் இருக்க அத்துணை எலும்புகளும் சனியினோட ஆதிக்கம். அப்போ எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு நான் சொல்கிற அட்வைஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கடன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு முறைக்கு 100 முறை யோசிங்க. ஏன்னா சனி எப்படியாவது நம்மளை கடன் வாங்க வைப்பார். 10 பேர் வருவாங்க, அடடா நான் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. ஆசைகளை தூண்டுவாங்க, கடன் வாங்க வச்சுடுவார். வாங்கிட்ட பின்னாடி அதை கொடுக்க முடியாமல் சரியாக கஷ்டப்படுவோம். இஎம்ஐ கட்ட முடியாது, டியூ கட்ட முடியாது, அவன் கேள்வி கேட்பான், அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம், தலை குனிவு வரும், இந்த மாதிரியெல்லாம் வரும். அப்போ கடன் வாங்குறீங்கன்னா அளவுக்கு மிஞ்சி, வரவுக்கு மிஞ்சி கடன் வாங்க வேண்டாம். விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்றது வீங்கணும். பெரிய லெவலில் கடன் வாங்கி இந்த அகலக்கால் அப்படின்றது வைக்க வேண்டாம். அதே மாதிரி தனிநபர் கடன் அப்படின்றது கண்டிப்பாக வாங்காதீங்க. வாங்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு வந்து போண்டா, வடை, பஜ்ஜி வாங்கி சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 50 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு 50 ரூபாய் சேர்த்து வைக்க நம்ம முயற்சி பண்ணாதான் சனி பகவான் அதில் 40 ரூபாய் பிடுங்கிடுவார். 10 ரூபாய் தான் நம்மளை சேர்த்து வைக்க விடுவார். அதுவே டவுட்டு தான். ஸோ அஷ்டமத்து சனி இப்படி எல்லாம் பண்ணுவார். அதுவும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. இதெல்லாம் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல ரொம்ப காஷியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆன் தி ஹோல் வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அவப்பேறு, சொல்லு, வேலையில் நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? இல்லை சின்ன தப்பு செஞ்சுருப்போம், அது கண்ணு மூக்கு காது வாயிலாக வச்சு நம்மளை ஒரு பெரிய ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு போர்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தலைக்குனிவு அப்படின்றது சமுதாயத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். உள்ளதை உள்ளபடியே சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேங்க. உங்களோட நல்லதுக்காக தான் இந்த மாதிரி உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன். சரிங்களா? சரி, அடுத்து சனியினோட பார்வை 2ஆம் பாவம்.
2ஆம் பாவம் சனி குடும்பத்தில் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார் சொல்லிட்டு. சனியினோட பார்வை 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியத்தில் என்னென்னலாம் நம்ம கெட்ட கர்மாக்கள் செஞ்சோம், என்னென்னலாம் தப்பு செஞ்சோம், அந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சனியினோட பார்வை 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்தில். அப்போ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க, ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறவங்க உங்ககிட்ட வேலை செய்கிற ஒர்க்கராகவே இருப்பாங்க. அவங்க தப்பு செஞ்சுருப்பாங்க, அவங்கள நீங்கள் திட்ட போய் என்ன ஆகும்னா அது ஒரு லேபர் இஷ்யூவாகவோ ஒரு யூனியன் இஷ்யூவாகவும் இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ யாரையுமே திட்ட வேண்டாம், யாருக்கிட்டேயுமே வந்து கோபப்பட வேண்டாம், யார்கிட்டையுமே உங்களோட ஆத்திரத்தை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக ஸ்மூத்தாக டீல் பண்ணுங்க அப்படின்றது என்னோட அட்வைஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கேது பகவான் 1ஆம் பாவம், ராகு பகவான் 7ஆம் பாவம். இந்த ராகு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கவர் அவர் இன்னும் கொஞ்சம் ஃபேமிலியில் ஆல்ரெடி அங்கே புகஞ்சின்னு இருக்கிறதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவார். கேது 1ஆம் பாவம் விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துவார். என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துவார். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் அதையும் ஏற்படுத்துவார். குரு பகவான் 11ஆம் பாவம். ஓகே, ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மம் சனி தான் ஒரு டார்கெட். சனி தான் வந்து பயங்கர கஷ்டம் கொடுப்பாரு. அதாவது அஷ்டமத்து சனியாக இருக்காரு. அஷ்டமத்து சனியாக நிறைய கஷ்டங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டேக்கிள் பண்ண நம்மளால் முடியும் அப்படின்னு நினைங்க, முடியும். அதே மாதிரி பாருங்கள், பொதுவாக வந்து பாருங்கள், சனி நல்லா இல்லை இந்த அஷ்டமத்து சனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னா உலகத்திலே ஒரே ஒரு அஷ்டம சனி பரிகார ஸ்தலம் தாங்க இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்க அகஸ்தீஸ்வரர் ஆலயம். அந்த அகஸ்தீஸ்வரரை வழிபாடு பண்ணுறது மூலிமா இந்த அஷ்டமத்து சனிக்கு ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும். அப்போ என்னங்க 100க்கு 100% சனி ஒன்றும் கெடுக்க மாட்டார் அப்படிலாம் கிடையாது. அதாவது நீங்கள் எத்தனை முறை அந்த ஈசனை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த ஈசனோட ஒரு அனுகிரகத்தினால 100% கெடுக்கணும் அப்படின்னா ஒரு 60%, ஒரு 50% தான் சனி பகவான் கெடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அவர் கெடுப்பாருன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, அவர் ஒரு படிப்பினையை ஏற்படுத்துவார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா தசரத மகாராஜா இயற்றிய நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நீல் சனி ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறது மூலிமா இந்த அஷ்டம சனியினோட கிடுக்கு புடியிலேருந்து ஓரளவுக்கு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லலாம். சிம்மம் டஃப் சேலஞ்சஸ் நிறைஞ்சது இந்த சனி பயிற்சி. ஃபேஸ் பண்ணுங்க, டேக்கிள் பண்ணுங்க, நிதானமாக பொறுமையாக ஒரு சகிப்புத்தன்மையோட இறை நினைப்போட இந்த சனி பகவான், அதாவது இந்த சனி பகவானோட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க. இந்த அஷ்டமத்து சனியை கடக்க முயற்சி பண்ணுங்க. இவ்வளோ விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, நாங்கள் சொன்ன அட்வைஸ் எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, செய்கிறீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனியை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். தர்ம நெறியான சிம்மராசி நண்பர்களே, சனி பகவானுடைய அஷ்டம சனி உங்களை அதீத இரும்பாக இருக்கக்கூடிய உங்களை வைரமாக்க போகிறதா, அல்லது வைரமாக இருக்கக்கூடிய உங்களை இரும்பாக்க போகிறதா? இந்த ரெண்டு விஷயத்துக்கு பதில் தெரியணும். இருக்கக்கூடிய பெயர்ச்சியிலே மிக 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 எதிர்பார்க்கக்கூடிய பெயர்ச்சி, பயப்படக்கூடியான பெயர்ச்சி இந்த சனி பெயர்ச்சி தான். ஏனைய கிரகங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஓராண்டுகள், 1.5 ஆண்டுகள், 1 மாதங்கள், 1.5 மாதங்கள் இப்படி தான் பெயர்ச்சி. ஆனால் சனி பெயர்ச்சி மட்டும்தான் 2.5 ஆண்டுகள் ஒரு பாவகத்தில் பெயர்ச்சி. போராட்டமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி. அஷ்டம சனி வருகிறது. ஆமாம், நமக்கெல்லாம் வான்மண்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு தொலைக்காட்சியில் சொல்லுவாங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறது, பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. புயல் வரப்போகுது, பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1ஆம் எண் ஏற்றப்பட்டிருக்கிறது, 8ஆம் எண் ஏற்றப்பட்டிருக்கு, மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம், இப்படி எல்லாம் சொல்லி நமக்கு வந்து எச்சரிக்கை மணி ஒலித்திருப்பார்கள். ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கப்படுகிறது என்றால் நாம் அதற்கு கட்டுப்பாடு உள்ளவராக ஆக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் எச்சரிக்கை மணி. இதையும் மீறி இந்த புயல்லாம் என்ன ஒன்றும் பண்ணிடாது, இந்த காற்றுலாம் என்ன ஒன்றும் பண்ணிடாது, அவன் கிடக்கிறான் விடு, அவன் ஏதோ சொல்கிறான், அதெல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறான் அப்படின்னு மீறி போகிறீங்க அப்படின்னா அந்த புயலிலே சிக்கி கொண்டு தன்னுடைய வாழ்வாரத்தை இழந்து விடுவீர்கள் அப்படின்னு தான் பேர். அப்போ அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாடங்களை கற்பிக்க போகிறார் அப்படின்னு பேர்.
அஷ்டமஸ்தான பாவகம் என்பதே அவமானங்கள், கடன்கள், மாரகத்திற்கு ஒப்பான பாவகம், ஆயுள் பாவகம் அப்படின்னு பேர். அப்ப அஷ்டமஸ்தானாதிபதி, அப்ப சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு உமந்த கிரகம்தான், இல்லைன்னு சொல்லல. அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்போது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை சொல்லுவார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுல வயது முதிர்ந்த நபர்களினுடைய போராட்டங்கள் தான் அதிகம். ஒரு 70+, 80+லாம் இருந்து இந்த அஷ்டம சனி வருதுன்னா தன்னுடைய உடல் ரீதியான போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை அப்படின்னு பேர். ஒரு பால்ய வயதுல வருது அப்படின்னா இடம் மாறும், படிப்பு மாறும், சிறு சிறு விபத்துக்குள்ளாகும், கைகால் அடிபடும், ஏதாவது அறுவை சிகிச்சை நடைபெறும், உடல் உபாதைகளில் வரும் இந்த பால்ய வயதில். மத்தியம வயதில் வருது, ஒரு 30+எல்லாம் வருது அப்படின்னா இந்த அஷ்டம சனி என்பது அவமானங்களை கொடுக்கும், ரொம்ப ரொம்ப அலிகேஷனை கொடுக்கும், இல்லீகல் தொடர்பை கொடுத்து விடும். நல்லா போயின்னு இருக்கக்கூடிய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு விபரீதமான பிரச்சனை உள்ள வரும், சந்தேக உணர்வுகள் உள்ள வரும், வழி தவறிய குடும்பங்கள் நிறைய இருக்குது இந்த அஷ்டம சனியில். ஆமாம், எத்தனையோ குடும்பங்கள், நல்ல குடும்பங்கள் எல்லாம் சிதைந்த குடும்பங்கள் நிறைய இருக்குது இந்த அஷ்டம சனியால். அஷ்டம சனி காலம் என்பது தொடர்ச்சியான துன்பங்களை நமக்கு நேரக்கூடிய காலம் அப்படின்ற ஒரு அசீர மணி ஒலிக்கிறது. ஆமாம், அபயச்சங்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு கம்பெனிலாம் சங்கு ஊதுவாங்க, நேரம் தவறாது இந்த சங்கு ஊதுவாங்க. அந்த காலத்தில் மணி ஓசை ஒலிக்கும், நேரம்னா கரெக்டாக மணி ஓசை ஒலிக்கும். அந்த மாதிரி இந்த சனி பகவான் எந்த பாவகத்தில் பெயர்ச்சி ஆகிறாரோ அதற்குண்டான ஒளியை நாம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். முதல்ல அஷ்டம சனி என்பது இருக்கக்கூடிய சனியிலே மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லலாம். உடல் உபாதைகள் உண்டான விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் வேணும். மத்தியம வயதில் இருக்கிறவங்க எந்த ஒரு ஒழுக்க நெறியோடு தவறுதலான போக்குக்கு போகக்கூடாது. உடல்ல மிகப்பெரிய ஒரு மைனஸ் வரும், நோய் தாக்கங்கள் வந்துடும். அலாவிதிய சுகம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாமே தீர்க்க முடியாத நோயால் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஆமாம், ஒழுக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். எல்லாத்தையுமே உதாசீனமாக நினைக்கிறது. நம்ம கிட்ட தான் பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், யாருக்கு என்ன தெரிய போகுது, திரைமறைவில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன வெளிச்சமாக வரப்போகுது அப்படின்லாம் நீங்கள் நினச்சி 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 செஞ்ச காரியத்தினால வரக்கூடிய பலன்களினுடைய பாவக ரீதியான பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி. ஆமாம், நீங்கள் என்னென்ன காரியங்கள் வாழ்க்கையினுடைய தர்ம நெறி முறையில்லாமல் நடந்து கொண்டு செய்தீர்களோ அந்த காரியங்களுக்கெல்லாம் கணக்கெழுதி கொண்டு தண்டனை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த அஷ்டம சனி பயிற்சி அப்படின்னு பேர். ஏதோ தெரியாத தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மனமுவர்ந்து சரணாகதி அடையணும். அப்பதான் அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்க முடியும். அசால்ட்டா எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சாதிக்கலாம், நம்மளுக்கு இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஐபியே தெரியும், ஒரே ஃபோன் காலில் நான் எல்லாத்தையும் பண்ண முடியும், எல்லா நிகழ்வுகளையும் என்னால் மாற்றி அமைக்க முடியும், அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது, அவ்வளோ பெரிய ஒரு பிரபலமான நபர் நான் அப்படின்ற ஒரு கௌரவம், ஒரு மிகப்பெரிய ஒரு மிடுக்கு தோரணை இப்படியெல்லாம் இருந்து நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய தண்டனைகள் எல்லாமே 100% உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அப்படின்ற பேர். அதை நீங்கள் உணர்ந்தாகணும். பணப்பிரச்சனை சமாளிச்சிடலாம், மனப்பிரச்சனைக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு பேர். ஆமாம், நிம்மதி என்பது வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். ஆமாம், நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுடைய மன மகிழ்ச்சி அடைகிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செய்த செயல்களால், நீங்கள் செய்த இன்னல்களால் அவ்வளவு பெரிய எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும் நேரம் இது அஷ்டம சனி காலம் அப்படின்னு பேர். ஆமாம், கடன்களை உருவாக்கும், ஆயுள் கண்டங்களை ஏற்படுத்தும், அவமானங்கள் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். எவ்வளவு காரியத்தையும் ஈஸியாக பண்ணியிருப்பீங்க நீங்கள். 1 lakh or 2 lakh 10 lakh ஒரு மில்லியன் கோர்ஸ் கூட ஒரு ஃபோன் காலில் சமாளிச்சிருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு துரோகம் நடக்கும் இப்போ உங்களுக்கு. ஆமாம், நல்லா பேசியிருந்தவங்க எல்லாமே எதிரி ஆவாங்க. திரைமறைவில் இருக்கக்கூடிய நண்பர்களை எதிரியால் சூழ்ச்சியால் உருவாக்கப்படுவீர்கள். ஆமாம்,
யாரு நல்லவன் யாரு கெட்டவன் யாரு நம்ம காலவாரி விடுறான் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் எல்லாமே அவ்வளவு பாதுகாப்பாக எடுத்து வைக்க வேண்டும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த காலம்தான் உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், உயர்ந்த பண்புகளோடு இருக்கணும். இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுப்பதற்குண்டான சூழல்களை நீங்கள் உள்ள போகவே கூடாது. அடுத்தவன் காலவாரி நம்ம பொழப்பு நடத்தலாம், அடுத்தவனுடைய வியர்வையை நம்ம வாங்கி கொள்ளலாம், இன்னொருத்தனுடைய கஷ்டத்தில் நாம் சிரித்து மகிழலாம். இப்படியெல்லாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்கள் காரியம் இங்கே தவிடுபொடி ஆகிவிடும் என்பதே உண்மை. ஆமாம், என்ன சனி என்பவன் நேர்மையானவன், சனி என்பவன் உழைப்பாளி, சனி என்பவன் ஆரோக்கியத்துக்கு உகந்தவன். ஆமாம், ரவ்வோண்டு கொஞ்சம் பிசகனாலும் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதில் இருந்தெல்லாம் நீங்கள் இப்போ பிசகுனீங்க அப்படின்னா உங்களுடைய காரியம் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் உணரும்போது தான் தெரியும். அதனால் சிம்ம ராசிக்கு வரக்கூடிய அஷ்டம சனி ஆயுள் கண்டங்களை கொடுக்க போகிறது, கடன்களை கொடுக்க போகிறது, அசிங்கம் அவமானத்தால் கூன்றி குறுகப் போகிறது. ஆமாம், அதனுடைய என்ன சனி பகவான் என்பது சுபக்கிரகம் அல்ல, அசுபக்கிரகம் அப்படின்னு பேர். எப்பயுமே ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா டேய் தம்பு பார்த்து செய்டா சரியாயிடுறா அப்படின்னு ஒரு சமாதானமாக பேசுகிறவங்க கிட்ட நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க, அவங்களையே நீங்கள் திட்டுவீங்க. ஆனால் அதே இடத்துல நீங்கள் செய்த தப்புக்கு சாட்டை அடி கொடுக்குறவங்க கிட்ட நீங்கள் கையை கட்டிக்கின்னு தான் நின்னாகணும். இந்த சாட்டை அடி கொடுக்கக்கூடிய காரகத்துவமாக தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக வர்றார். இங்கே சமாதானம்லாம் கிடையாது. தப்பு பண்ணிங்கன்னா சாட்டை அடி தான். அப்போ இனிமேலாவது நம்ம திருந்தணுமா இல்லையா? அப்போ சரி, இனி ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு சாட்டை அடி உண்டா இல்லையா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ சனி சாதகமான சூழ்நிலை எல்லாம் நம்ம எத்தனை பேரை காலவாரி விட்டுருப்போம், எத்தனை பேருனுடைய கஷ்டத்தில் நாம் மகிழ்ந்திருப்போம், எவ்வளவு புரளிகள் பேசியிருப்போம். மிகப்பெரிய ஒரு பாவம் என்னன்னா, ஒரு கூட்டத்தில் இல்லாத ஒருத்தரை ஏளனம் பேசுறது மிகப்பெரிய பாவம். அதுதான் புரளி பேசுறதுன்றான், அதுதான் ஊர்க்கதை பேசுறது அப்படின்னு சொல்றான். யாரோ ஒரு நபரை பற்றி நம்ம எதிரே கூட இல்லாமல் அவங்கள பற்றி ஒரு தவறான அலிகேஷன்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது குற்றத்திலே மிகப்பெரிய ஒரு குற்றம். ஆனால் நம்மளுக்கு அது சாதாரணமாக தெரியும். ஒருத்தர் மேலே ஒரு புகார்கள் சொல்கிறது, ஒருத்தர் வேணும்னே ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணுறது, ஒருத்தருடைய நல்ல பெயரை வேணும்னே கெடுக்கிறது, அவருக்கு தெரியாமலே முதுகில் குத்துறது, அவருடைய பதவிகளை நாம் பறிக்கிறது, அவருடைய உயர்வுகளை நாம் கெடுக்கிறது, ஒருத்தருடைய தொழிலை நாம் பிளாக் பண்ணுறது, ஒருத்தனுடைய உயர்வை உண்மையாக ஒருத்தன் உயரனான்னா அவன் உயர்வை நாம் தடுக்கிறது. இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த பாவத்தினுடைய தண்டனை தான் அஷ்டம சனி. அவ்வளோதான். ஆமாம், பாவத்தை பாவத்தால் போக்குறதா, பாவத்தை தர்மம் செய்து போகிறதா, அதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ இந்த அஷ்டம சனியில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து யோசனை பண்ணுங்க, நாம் என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அப்போ இனிமேல என்ன பண்ணணும். ஏன்னா 2.5 ஆண்டு காலம் இருக்குது அஷ்டம சனி. மாட்டினீங்கன்னா லாக்கு தான், மாட்டவே கூடாது. அப்போ மாட்டக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? ராங் ரூட்டில் போகக்கூடாது. ராங் ரூட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் உண்டு. பரவாயில்ல நம்ம ஃபைன் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராங் ரூட்டில் போனீங்கன்னா சிறை தண்டனை உண்டு. அவ்வளோதான். சரி, இங்கே யாருமே இல்லை நம்ம இப்போ எதிர் ரோட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபாஸில் போனீங்கன்னா விபத்துகள் உண்டு. அவ்வளோதான். ஆக கொஞ்சம் தூர தேசம் போய் சரியான ரூட்டில் வந்தாலும் சரியாக தான் போகணுமே கண்டி உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ரூட்டை இப்போ நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. இந்த சிம்மராசினர் இதை செய்யறதுக்கு தான் சனி பகவான் அஷ்டம சனியாக வரார். ரொம்ப 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 பாதுகாப்பாக இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் கவனம். ஏற்கனவே உடல் வலி பாதிப்பில் இருக்கா, கரெக்டான மருந்தை பார்த்துக்கணும், வாக்கிங் போகணும், டெய்லியும் சைக்கிளிங் போகணும், யோகா பயிற்சி போகணும், உடலை கொஞ்சமாவது வளைக்கணும், வியர்வை சிந்தணும், உழைக்கணும். அடுத்தவன் உழைப்பில் வாழக்கூடாது. இந்த நினப்பு வரணும் முதல்ல. சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், பொருளாதார ஸ்தானத்தை பார்க்குறார். சனி பார்க்கும் இடமெல்லாம் பாழ் அப்படின்னு சொல்கிறார். 10ஆம் பார்வை மட்டும்தான் கொஞ்சம் விசேஷமாக பரவாயில்ல பழிச்சு போங்க அப்படின்னு விட்டுறார். அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்துக்குள்ள பொருளாதார பிரச்சனையை கொண்டு வருவார். குடும்பத்துக்குள்ள பிளவுகள் ஏற்பட உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பிரிவுகள் சுப பிரிவினையாக இருக்கும். அப்போ கணவன் ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போவா,
உத்தியோகத்துக்கு ஏதாவது எல்லை தாண்டி போவா. அப்போ படிப்பிற்காக பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போய் தங்கி படிக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் சுப பிரிவினை அப்படின்னு பேர். அப்போ அசுப பிரிவினை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே அலிகேஷன் வந்து, சந்தேகம் வந்து, ஒருத்தர் ஏதாவது மாறி மாறி தவறுகள் செஞ்சு, பிள்ளைகள் ஏதாவது ஒரு அவமானங்கள் கொடுத்து, அப்போ படிக்கிற வயசில் சரியாக படிக்காமல் போதை வஸ்துக்களோடு தொடர்பு பெற்று, அப்போ பொண்ணு சரியான வயதில் சரியான ஒரு முடிவு எடுக்காமல் வேற ஏதாவது இனம் மாறி, தொழில் இனம் மாறி, சமுதாயம் மாறி ஏதாவது திருமணம் செஞ்சு, நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே பல அவமானங்களை சந்தித்து, நம்மளுடைய பெயர் புகழ் எல்லாத்துக்கும் களங்கம் கொடுக்கக்கூடிய சூழல் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய காரியம், ஏற்கனவே செஞ்ச கர்மாக்களுக்கு உண்டான பதில் நடக்கும். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்படியெல்லாம் நம்ம ட்ரூவாக இருக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். அதுக்கு தான் இந்த பதிவே முக்கால்வாசி உங்களுக்கு அதுதான். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பரவாயில்ல, ஏன்னா 10ஆம் பார்வை விசேஷம் தானே சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த கிரகத்தினுடைய தன்மை குறையுமான்னா கண்டிப்பாக குறையாது. ஏன்னா அது ஒரு அசுப கிரகம். 2 இடத்த தப்பு பண்ணால் ஒரு இடத்த சரி பண்ணி போயிடுச்சுமாடா அப்படின்னு கொடுக்குறாரு. அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய தர்மவான் தான். சரியான ஆசை, சரியான காதல், அதுக்கு மட்டும்தான் ஒத்துழைப்பாக இருப்பார். அந்த பொண்ணு சொத்து பத்துலாம் நிறைய வச்சிருக்கா, நம்ம போய் அந்த பொண்ணை மடக்கிடலாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு மோட்டிவில் நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு சிறதண்டனை கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அவமானம் உண்டு. அதனால் ஒரு பெரிய அசிங்கத்துக்கே சான்சஸ் இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லாத காதல் மட்டுமே உறுதுணையாக இருப்பார். ஒரே விஷயம்தான், உண்மையாக இருக்கணும், அதுக்கு மட்டும்தான் ஒத்துழைப்பார். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குற ஆசை அப்படின்னு வரும். 5ஆம் இடம் ஆசை. அப்போ பிறல் பொருள்கள் மீது ஆசைப்படக்கூடாது. ஆசை பாவகம் வெற்றி தான் உங்களுக்கு. பிறர் பொருளை அபகரிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அந்த இடத்துல தான் மைனஸ் வரும். இதெல்லாம் ரொம்ப கவனமே வேணும். அப்போ பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும், சொத்து பத்துக்களுடைய பிரச்சனைகள் தீரும், இதெல்லாம் தீரும். சட்ட சிக்கல்கள்லாம் தீரும். பங்காளிக்குள்ள அங்காளிக்குள்ள வாய்ப்பா தகராறு, தண்ணி தகராறு எல்லாமே தீரும். நடைபாதை பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கு நம்மளுக்கும் ஒரு சின்ன பாதை பிரச்சனை, கழிவு நீர் பிரச்சனை, சாக்கடை தண்ணி பிரச்சனை, இதெல்லாம் சரியாகும். ஆனால் அந்த பாவகத்தில் அடிப்படையில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா அதற்குண்டான தண்டனைகள் செய்த மாத்திரத்தில் அடுத்த நொடி உங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி. ஆமாம், இந்த சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனியால் அநேக கெடுபலன்கள் இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்போதான் உங்களை நீங்கள் கொஞ்சமாவது இந்த பூமியில் நிலைநிறுத்தி கொள்ள முடியும். ஆமாம், இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்குறாரே, நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு பண்ணலாம். அதுதான் சொல்லிட்டேன், உண்மையாக இருங்க, உதவி செய்யுங்க, இல்லாதவருக்கு இருப்பதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் கொடுக்க முடியலையா, கொடுக்குறவனை கெடுக்காதீங்க, புரளி பேசாதீங்க, இன்னொருத்தருடைய வெற்றியை தடுக்காதீங்க, இல்லாதப்பட்டவனுக்கு கொடுங்க. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுங்க. ஏதோ போகிற போக்கில் செஞ்சுட்டு போங்க. சொன்னோன்றதுக்காக 2 பேருக்கு 2 பொட்டலம் வாங்கி கொடுத்துட்டு ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போட்டுட்டு உங்களை நீங்களை பிரபலப்படுத்தி கொள்ளாதீங்க. உதவிகள் என்பது ஆழ் மனதில் இருந்து உண்மையான உதவிகளாக இருந்தால் மட்டுமே அது புண்ணிய பலனில் சேரும். சும்மா ஒரு விளம்பரத்துக்காகவும் ஒரு யுக்திக்காகவும் வருமானத்துக்காகவும் பிரபலம் பண்ணணுன்றதுக்காகலாம் நீங்கள் உதவி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கர்ம பலன்லையும் வராது, புண்ணிய பலன்லையும் வராது. ஆமாம், அது வேறு விதமான பலன்களில் உங்களை அலிகேஷன் ஆக்கிடும். அதனால் சிம்மராசி நேயர்கள் இந்த 2.5 ஆண்டு காலம் இந்த அஷ்டம சனியில் இருக்கிற வரைக்குமே தர்ம நெறிமுறையோடு வாழுங்கள். சனி பகவானுடைய பிடியிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.